இன்று 5/1/2026. இன்றைய பத்தியில் ஆன்ம ரகசியத்தை பற்றி சொல்ல இருக்கிறேன். உயிர் அசைவதனால்தான் மனம் அசைகிறது. மனம் ஒரு ஜடம். எனவே ஆன்மா இன்றி மனம் தனித்து தானாகவே அசைய இயலாது. ஆன்மாவை கவனித்து உற்று நோக்கினால் அந்த உண்மை வெளிப்படும். அந்த ஆன்மாவை கவனிப்பது எப்படி? ஆன்மாவாகிய தன்னை, தன் சொரூபத்தை எப்பொழுதும் மறக்காமல் தன் சொரூப நிலையில் நிலையாகவும் திடமாகவும் நின்று பல எண்ணங்களை தோற்றுவிக்கின்ற மனம் எங்கே என்று அதே மனதை கொண்டு கவனிக்க தொடங்க வேண்டும். அதாவது கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்வது போன்று ஒரு இடத்தில் அமர்ந்து இதை செய்யலாம். அல்லது இயல்பாக கண்களை திறந்து வைத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது தோன்றுகின்ற எண்ணங்களை ஒவ்வொன்றாக கவனித்தும் இதை செய்யலாம். அதாவது மனித மனம் ஓய்வின்றி எப்பொழுதும் எதையாவது சிந்தனை செய்தவாறு மட்டுமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வினாடி நேரம் கூட சும்மா இருக்காது. இந்த சூழ்நிலையில் ஒரு எண்ணம் தோன்றி அடங்கி மறு எண்ணம் தோன்ற தொடங்கும் போது அந்த இரண்டாவது எண்ணத்தை தடுத்து நிறுத்தி இரண்டு எண்ணங்களுக்கும் இடைவெளியில் ஒன்றுமட்ட சூன்யத்தை கவனிக்க தொடங்க வேண்டும். பொதுவாக இது போன்ற பல்வேறு எண்ணங்களினால் காலம், தேசம் என்ற இரண்டும் தோன்றி மனம் உண்டாகிவிடுகின்றது. அதாவது ஒரு எண்ணம் உதயமாவதற்கு ஒரு வினாடியை குறைவான நேரமும் இது போன்று பல எண்ணங்களின் தொகுப்பாக பல மணி நேரங்களும் உண்டாகி அந்த எண்ணங்கள் அடங்கிய மனம் தங்குவதற்கு சித்தம் என்ற இடம் தோன்றிவிடுகின்றது. இவ்வாறு காலத்தையும் இடத்தையும் எடுத்துக்கொண்ட மனம் அதில் சிக்கிக்கொள்கிறது. இந்த கால தேசமே மாயை எனப்படுகிறது. இவ்வாறு எண்ணங்களால் சூழப்பட்ட மனதிற்கு தன்னை தவிர தான் தங்குவதற்கு வேறு இருப்பிடம் இல்லை என்பதும் இதுவே அறியாமையாக மாயை என்பதும் இந்த தொடர் பயிற்சியினால் தெரிய வரும். அந்த ஒன்றுமற்ற சூன்யத்தை அறிவது அறிவு என்பது புரிய வரும். இந்த ஒன்றுமற்ற சூன்யத்தை வெகுநாள் பழகி வந்தீங்கன்றால் என்றால் அந்த இடைவெளி நாளாக நாளாக வெகு நீளமாகி வெகு அளவில் பெரிதாகிவிடும். இந்த உண்மையை அறிந்து மனதின் அசைவையை வளரவிடாமல் தடுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இதய மனம் எவ்வாறு சாட்டையில்லாத பம்பரம் போன்றும் காற்றில்லாத காற்றாடி போலவும் அமைதியாக அடங்கி ஒடுங்கி இருந்ததோ அதுபோன்ற விழிப்பு நிலையிலும் மனதை ஒடுங்க வைப்பது என்பது இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் உள்ள வெளியை மட்டும் அடிக்கடி கவனித்து வருகின்ற தொடர் பயிற்சியினால் உண்மை புலப்படும். அதாவது ஒன்றுமட்ட அந்த வெட்ட வெளியில் உண்டாகின்ற சூன்யத்தை அறிவது அறிவு என்பதும் அதுவே தன் சொரூபம் என்பதும் புரிய வரும். இதுவே ஆன்ம அனுபவமாகும். இதை மறைக்கப்பட்ட குய்யம் அல்லது ரகசியம் என்று வெளிப்படுத்தாமல் பாதுகாக்கப்பட்டது. இப்பொழுது இது வெளிப்பட்டு பயனடைவது என்பது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு மட்டுமே இது போய் சேரும். இதுவே சாத்தியம் என்பதும் அறியவும், அதாவது நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்களை கோடி புனிதமாம் புருஷனை ஆகும். நமது இருவர் உள்ளமும் ஒன்றனை செய்த சத்குருவே எனக்கு ஆத்மஸ்வரூபமான பரபிரமத்தை வேதாந்த மகா வாக்கியங்களினால் அதை அனுதினமும் சிந்திக்க செய்து எண்ணங்கள் அற்ற நிலையில் அதை உணர வைத்து அந்த பிரமமும் நானும் வேறல்ல என்ற மகிழ்ச்சியில் திளைக்க வைத்து வினோதமான அனுபவத்தை உண்டாக்கி தாங்கள் எனக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்துள்ளீர்கள். எப்பொழுதும் அதை பற்றியே பேசுவதும் அதையே நினைத்து கொண்டிருப்பது மட்டுமே ஞானிகளுக்கான தர்மம் என்று அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் ஏற்கனவே துரியாதீதமும் ஏழாம் பூமியும் சாதகனுக்கு மிக முக்கியம் என்பதும் முக்கியம். அதை பற்றிய விவரங்களும் அறிய கூற உள்ளேன். ஆகவே
ஆகவே நம்முடைய விருப்பத்திற்கு காரணமான துரியாதீதத்தையும் 7ஆம் பூமியை பற்றியும் கூறுகிறேன். துரியாதீதத்தை அறிவதற்கு முன்னர் முதலில் 7 ஞான பூமிகளை பற்றியும் அது அஞ்ஞான பூமியை பற்றியும் விவரமாக அறிய வேண்டும். அஞ்ஞான பூமிகள் தனி விதை, அதை சாக்கிரம், மகா சாக்கிரம், சாக்கிர சொப்பனம், சொப்பன சாக்கிரம், சுளுத்தி. இந்த 7ம் அஞ்ஞான பூமிகளின் பெயர்களாக மேன்மை பொருந்தி ஞானிகளின் வகுத்துள்ளனர். அகண்டமான இந்த சிருஷ்டியின் ஆரம்பத்தில் சுத்த சித்து மட்டுமே இருந்தது. பிரம்மசக்தியான மூலப்பிரகிருதியில் அனாதி காலமாக வெளிப்படாமல் அவ்வியக்தமாக அடங்கியிருந்த அறிவு என்ற சைதன்யமானது தன்னை வெளிப்படுத்த நாடின போது அதன் சக்தியானது சத்துவம், ரஜம், தாமசம் எனும் 3 குணங்களாக வெளிப்பட்டன. இந்த 3 குணங்களில் ஏதாவது ஒரு குணம் மற்ற 2 குணங்களையும் மீறி ஓங்கி நிற்கும். இதற்கு முக்குணங்களில் முதற்குணமாகிய சுத்த சத்துவகுணத்திற்கு மாயை என்று பெயர். சமஷ்டி அவஸ்தையான மாயை சத்துவகுணத்தில் பிரதிபலித்த பிரம்மத்தின் சாயலான ஞான நிழலுக்கு அந்தர்யாமி என்றும் மாயா சகித ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஈஸ்வரனுடைய சத்துவகுணம் ஆழ்ந்த உறக்க நிலையான சுளுத்தி அவஸ்தையும் காரண சரீரமும் ஆனந்தமய கோஷம் எனப்படுகிறது. சமஷ்டி என்றால் ஒட்டுமொத்தமான அல்லது ஒருங்கிணைந்த நிலையில் உள்ளது என்றும், வியஷ்டி என்றால் தனியே அல்லது தனித்த நிலையில் உள்ளது என்றும் பொருள். அடுத்து ஈஸ்வரனுடைய 2வது குணமாகிய ரஜோகுணம் அநேக ரூபங்களாய் பிரிந்து அவித்திகள் என்று ஆனது. இங்கு வியஷ்டி அவஸ்தையான மாயை ராஜகுணத்தில் அவித்தையால் பிரதிபலித்த பிரம்ம நிழலுக்கு ஜீவன் என்று பெயர். இந்த ஜீவனுக்கு இந்த ராஜச குணமே காரண சரீரமும் சுளுத்தி அவஸ்தையும் ஆனந்தமய கோஷமும் ஆகும். இவ்வாறு சுளுத்தி அவஸ்தையில் காரண சரீரத்தை அபிமானிக்கிற ஜீவன் பிரக்ஞன் என்றும் பெயரை பெறுகின்றது. பிரக்ஞன் மற்றும் அறிவு என்ற 2ம் சேர்ந்து சாட்சி ஆகிறது. இது நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது. காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் என்ற திருப்படி ஆகிய இவைகளின் தோற்றத்தையும் மறைவையும் அறிகின்ற அறிவாகவும், அதே சமயம் தோற்றமும் மறைவும் இல்லாதவனாகவும் இருக்கின்ற அந்த அறிவே சாட்சி எனப்படுகிறது. ஒன்றேயான எங்கும் நீக்குமற நிறைந்துள்ள அறிவு சுரூபமான சைதன்யத்தை பிரம்மம் எனப்படுகிறது. அந்த பிரம்மம் 5 தொழில்களை செய்தல், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இது செய்வதனால் ஈஸ்வரன் என அழைக்கப்படுகிறது. பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள எல்லா பிராணிகளின் புத்திகளிலும் ஏற்றத்தாழ்வு இன்றி அனைத்திலும் காணக்கூடியவனாய் உரைகின்ற அந்த அறிவை கூடஸ்தன் என்று சொல்லப்படும். பல பிறவிகளுக்கு செய்த புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்காக கிடைத்த ஸ்தூல உடலில் ஒட்டாமல் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதை ஜீவன் எனப்படுகிறது. உடலின் மீது ஒட்டாமல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஜீவனை எந்த மெய்யறிவு உள்ளிருந்து விளங்க வைக்கின்றதோ அதையே சேத்திரஞ்சன் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மமாகிய சத்துவகுண மாயையில் பிரதிபிம்பித்த போது ஈஸ்வரன் தோன்றியதால் அங்கு மாயா சிதாபாசன் எனப்படுகிறது. ஈஸ்வரனுக்கு மாயை மட்டுமே உபாதி, மேலும் மாயை ஈஸ்வரனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பிரம்மமாகிய சைதன்யம் அல்லது அறிவு ராஜச குணமாயையில் பிரதிபிம்பித்த போது சீவர்கள் தோன்றியதால் ஜீவனுக்கு அவித்யா சிதாபாசன் எனப்படுகிறது. சீவர்களுக்கு உடல் அஞ்ஞானத்தில் இருந்து உண்டானது. தொடர் விசாரத்தினாலும் அப்பியாசத்தினாலும் தமோகுணம் ரஜோகுணம் அற்று சத்துவகுணத்தை மட்டும் பிரதானமாக கொண்டு சிதாபாசன் கூடஸ்தனாக மாறுகிறது. இதே கூடஸ்தன் தன்னிடத்தில் உள்ள புத்தியின் வாயிலாக விசாரித்து ஞானமடைந்ததும் அதன் உபாதி நீங்குவதால் மீண்டும் பழையபடி பிரக்கமமாகிறது. இவ்வாறு சேதனம், சைதன்யம், பிரம்மம், ஆத்மா, ஈஸ்வரன், ஜீவன், சேத்தரஞ்சன், சாட்சி மற்றும் கூடஸ்தன் என்று பல பெயர்களில் ஒன்றேயான அறிவு விளங்குகிறது. சைதன்யமே பிரம்மம், பிரம்மமே சித்தே சாட்சி, சாட்சியே உணர்வு, உணர்வே பிரக்ஞான். பரிசுத்தமான உயர் அறிவாகிய சைதன்யத்தோடு படைப்பின் பொருட்டு பல்வேறு அசுத்தங்கள் கூட ஒன்றேயான சைதன்யத்தின் பெயர்கள் இவ்வாறு இடத்திற்கு ஏற்றாற்போல பலவாக மாறுபடுகின்றது. மாயை, அவித்தை, அஞ்ஞானமாக காரியமாகிய 3 சரீரங்கள் இவையெல்லாம் அசுத்தமாயே ஆகும்.
இவ்வாறு இந்த ஜீவனுக்கு கைகால் போன்ற அவயங்கள் கொண்ட பருவுடல் உண்டாவதற்கு முன்பு சூட்சுமமாக இருந்த மூலப்பிரகிருதி என்று விதையே பீஜா சாக்கிரம், அது தனி விதை சாக்கிரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த ஜீவனின் உள்ள சைதன்யமான அறிவில் நான் எனது என்ற அபிமானம் சூட்சுமாக உண்டாவது சாக்கிரம் எனப்படுகிறது. இத்தகைய அபிமானம் ஒவ்வொரு பிறவிதோறும் ஜீவனுக்கு உண்டாவதே மகா சாக்கிரம் எனப்படுகின்றது. இவ்வாறு சேதனமான அறிவு உலக விஷயங்களை பற்றி எழுகின்ற பல்வேறு எண்ணங்களினால் உண்டான கற்பனையான மனோராஜ்யத்தை சாக்கிர சொப்பனம், அதாவது விழிப்பு நிலை கனவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நாம் சமைக்கும் உணவில் அடங்கி இருக்கும் மூலப்பொருள்கள் சாத்வீக குணமுடையதாக இருக்க வேண்டும். பால், வெண்ணெய், நெய், அரிசி, கோதுமாவு, பாதாம்பருப்பு, முந்திரி, கீரைகள் மற்றும் காய்கறிகள், பழங்கள் போன்றவைகள் சாத்வீகமானவை. புளிப்பு, உரைப்பு, உப்பு, மசாலா பண்டங்கள், சூடான டீ, காபி, வெங்காயம், பூண்டு உள்ளிட்டவைகள் ராஜகுணம் கொண்டவை. மாமிசம், முட்டை, பதப்படுத்தப்பட்டவைகள், இருமுறை கூட சூட வைத்த உணவுகள், பழையவைகள் மற்றும் ஜீரணத்துக்கு கடினமான உணவுகள் தாமச குணம் கொண்டவை. சாத்வீக உணவுகளை மனதை அமைதிப்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்தை தருகின்றது. ராஜேச உணவுகள் மனதை அமைதிப்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்தை தருகின்றது. ராஜச உணவுகள் உலக விவகாரங்களில் அதிகம் ஈடுபடுத்தி மாயையில் சிக்க வைத்து உணர்ச்சிகளை தூண்டி சுயநலத்தில் வழிவைக்கிறது. தாமச உணவுகள் மந்தத்தன்மையும் அடிக்கடி உறக்கத்தையும் தீய எண்ணங்களையும் வளர்க்கிறது. ஆகையால் இதிலிருந்து உணவை, அந்த சாத்தியமான உணவை உண்டு அந்த உணவினால் உண்டான பல்வேறு எண்ணங்களை எண்ணியவாறு உறங்கி எண்ணிய எண்ணங்கள் செயல்படுத்தக்கூடிய கற்பனையான கனவுகளை கண்டு அந்த கற்பிதமான மாயா உலகத்தில் மயங்கிய நிலையை சொப்பனம் எனப்படுகிறது. இவ்வாறு ஏற்கனவே கனவில் கண்டு மறந்து போன பல்வேறு கற்பனையான எண்ணங்களை மீண்டும் நினைவில் கொண்டு வந்து சிந்தித்தவாறே இருப்பது சொப்பன சாக்கிரம் எனப்படுகிறது. இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம்.